வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகார வகைகளை பார்க்க போகிறோம். ரவா லட்டு, முறுக்கு, மிளகு வடை, நல்லா கிறிஸ்பியான மிளகு வடை, சீடை, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மிளகு வடை. இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்ப்போம். இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு நான் வந்து இப்போது இந்த 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அப்படியே இது வந்து வெறும் ரைஸ் ஃப்ளோராக தான். ஸோ இது வந்து அப்படியே எடுத்துருக்கேன். இதில் வந்து இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு இதெல்லாம் போட்டிருக்காங்க, முறுக்கு இதெல்லாம். ஸோ அந்த மாவு எடுத்து ஒரு தடவை நம்ம வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உளுந்து வந்து நல்லா செவுக்க வறுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு செவுக்க வறுக்கணும். வறுத்து இப்போது நம்ம அந்த 2 அழகு இருக்குது அந்த 1/2 கிலோவுக்கு. ஏன்னா 1 கிலோவுக்கு 5 அழகு இருக்கும் இந்த அழகில். ஸோ இது 2.5 இருக்குது. இதில் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி அழகு வருது கரெக்டாக. மாவு நல்லா நைஸாக ஜெலிக்கணும். நான் வந்து இந்த காப்பி வடிகட்டிலையும் ஜல்லடிலையும் ஜெலிச்சுட்டு ப்ளஸ் அந்த உளுந்தை வந்து நான் இந்த மாதிரி வந்து டீ வடிகட்டு இருக்கேன், இதுலேயும் நைஸாக வடிகட்டிட்டேன். ஸோ அது நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகு வடைக்கு வந்து புழுங்கல் அரிசி இருக்குங்களா, இட்லி அரிசி, அதை வந்து நல்லா செவுக்க வறுத்துட்டு பொரி அரிசி ஆகிடும் வறுத்தோன்னா. அதில் வந்து மிளகு வடைக்கு ஒரு ஆழாக்குக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போடலாம். அதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிக்சியில் போட்டு குறப்பாக ரவையாக ஒன்றும் பாதியமாக, இது கொஞ்சம் குறன்னு இருக்கும், மிளகு ஒன்றும் பாதியமாக இருக்கும். இது வந்து மிளகு வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முறுக்குக்கு ரெடி பண்ணிப்போம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் நல்லா ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் பெருங்காயம் போடலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும். நீங்கள் சீரகம் வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப வெண்ணெய் வேணாம், ஒரு டீஸ்பூன், ஏன்னா 2 அழகு இல்லைங்களா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட்டான வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா முதல்ல நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா இது சைட்லலாம் நல்லா பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கடையில் வாங்கின மாவு ஏற்கனவே வறுத்த மாவாக தான் இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துட்டு நம்ம கோடு போட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தா பதம் கரெக்டாக இருக்கும். முறுக்கும் நல்லா முருகலாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெயை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா பிசைஞ்சிருவோம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு மாவு நல்லா இப்படி லூஸாக இப்படி கையை வச்சு அழுத்தும் போது அழுங்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் முறுக்கு. எப்போவுமே நம்ம பலகாரம் செய்யும்போது பண்டிகைக்கெலாம் ஆரம்பிக்கும் போது எப்போ நீங்கள் நடுவில் செஞ்சால் கூட சரி, ஒரு பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுருங்க. அவர்கிட்ட நல்லா வரணும்னு ப்ரே பண்ணிக்கலாம், வேண்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு 3/4 அழகுக்கு நான் மாவு போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 3/4 அழகு ஃபில் பண்ணிப்போம். இப்போ ஒரு பெரிய கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 2 அழகு தான் மாவு எடுத்துருக்கோம், 2 அழகு. இப்போ நல்லா காஞ்ச பிறகு சிம்மரில் வச்சிடலாம், பிழிஞ்சிக்கலாம். ஒரு 3 பிழிஞ்சிருக்கேன் நான். நல்லா கொதி அடங்கின உடனே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா இப்படி செவந்த உடனே நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி விடணும், இல்லைனா வந்து கலர் வந்து ஒரே சைடாக வந்துடும். அப்புறம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள், அப்படியே வந்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அப்படியே எண்ணெய் இதுக்கு மேலே வந்து அது வேகாது, மேலே மிதக்கும். அப்படியே பாருங்கள், இது வந்து நம்ம நல்லா, அதாவது சில பேர் வந்து வெள்ளை வெள்ளைன்னு எடுப்பாங்க முறுக்கு. பட் அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், பட் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து கோல்டன் கலர் வந்தோன்னு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். முறுக்கு நல்லா கரகரப்பாக நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு முறுக்கு ரெடி. இது நம்ம மாவு வாங்கி ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் பலகாரமாக வாங்கி சாமிக்கு படைக்கிறத விட இது நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நான் முறுக்கெல்லாம் சுட்டுட்டேன் பாருங்கள். 1/2 கிலோவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ முறுக்கு வந்துருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதாவது இது வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தினாலே முறுக்கு, சீடை சொல்கிறது, ரவா லட்டு இதெல்லாம் முக்கியம். ஸோ இந்த ரவுண்டாக பிடிச்சி கொஞ்ச நேரம் வந்து ஃபேன் காற்றுல ஒரு 1/2 ஹவர் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம்.
எண்ணெய் காஞ்சதுமே சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக ரொம்ப ரவுண்டாக போடணும்ல, ஷேப்லெஸ்ஸாக போடலாம். மூடி வந்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு வந்து வெடிக்குதுன்னா நம்ம நல்லா ஜெலிச்சிட்டு செய்யறதா வெடிக்காது. தேங்காய் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திருவில் வந்து சேர்த்துக்கலாம். மூடி ரெடியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வெடிக்குதுன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், மூடிக்கலாம். இது சிம்மில் வச்சாதான் நம்ம உள்ள மாவும் சேர்ந்து வேகும். இப்போ மிளகு வடைக்கு வந்து இது ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இது நல்லா வடியணும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து தான் நம்ம மிக்சியில் போட்டு குறப்பாக அரைக்கணும். தண்ணி தெளித்து அரைக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும் மிளகு வடை. நல்லா நம்மளுக்கு அந்த திருப்பதியிலலாம் கொடுப்பாங்க ஒரு இது, அது வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து இன்னும் நல்லா புற நல்லா உடைச்சா பட்டுன்னு உடையிற மாதிரி உடையும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது வடிகிறதுக்குள்ளே நமக்கு வந்து இங்கே செவங்கணும் தண்ணி. இது வெடிக்கவே இல்லை, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக போடுங்க. ஜெலிச்சிட்டு போட்டோன்னா பயமே இல்லை. நம்மளுக்கு கரக்கரன்னு ஏதாவது இருந்தால் தான் இல்லை நம்மளுக்கு வந்து வெடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் வெடிக்காது. ஸோ அது சிம்மரில் நல்லா இதுவாக செவந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே தெளிக்கலை, அப்படியே ஒரு சுற்று நம்ம விட்டு ஒரு 3 சுற்று சுற்றினோன்னா இந்த மாதிரி குறப்பாக நமக்கு ஒன்றும் பாதியமாக பருப்பு இருக்கும், மாவாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும்போது நல்லா வரும். இப்போ வந்து மிளகு வடைக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம், இதுக்கும் வந்து கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஜீரணத்துக்கும் நல்லது, உளுந்து இல்லைங்களா. அடுத்தது வந்து நம்ம பொரி அரிசி வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதாவது புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி வீட்டில் வச்சுருப்போம். நல்லா உக்க வறுத்திங்கன்னா அதுக்கு பேர் பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பாதி இல்லை, நல்லா ரவையாக அரைச்சிட்டு அதுலேயே மிளகும் வறக்கும்போது மிளகையும் சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ மிளகு வேணுமோ அவ்வளோ மிளகு சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ நமக்கு நல்லாயிருக்கும். இது ஒன்றா கலந்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு வடைக்கு நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே கலந்துட்டோம். இது பக்கத்தில் இருக்கணும். தண்ணி வந்து நல்ல தண்ணி பிடிச்சி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா நான் கொஞ்சம் பெருசாகவே மிளகு வடை போட்டேன்னா வேலை சீக்கிரமாகும். ஈரத்துணி, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி, வேஷ்டி துணி, அந்த மாதிரி ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக வேணும்னா பெருசாக. கையில் வந்து ஈரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு ஒட்டாது. நடுவில் சென்டராக வச்சுருங்க. திருப்பி வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி பண்ணிக்காதீங்க, ஈரம் ஒண்டி பண்ணிக்கோங்க. கையை நல்லா இப்படி தரட்டிடுங்க. நல்லா மெலீஸாக தரட்டணும். நல்லா ஓரம் கீரம் எதுவுமே வந்து ஒரு இடத்துல கனமாலாம் இருக்கக்கூடாது. நல்லா தட்டிடுங்க. நல்லா ரவுண்டாக தட்டிட்டு இன்னும் கூட நம்ம பெருசாக போடலாம், வேலை ஆகும். நிறைய வேணும்னா நம்ம வடை சைஸு சும்மா இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது மீடியம் சைஸில் இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து ஒரு ஓட்டை, திருப்பியும் கொஞ்சம் நடுவில் ஓட்டை பண்ணும்போது கொஞ்சம் ஓரம்லாம் கனமாக இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. இப்போ நான் அதை எடுக்கிறதுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சீடெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயை தான் நான் காய வச்சுருக்கேன். நல்லா திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சாதான், இது வந்து சிம்மிலேயே சுட்டு எடுக்கணும். அது கொஞ்சம் பொறுமை அதிகமாக வேணும். இந்த வடை வேணும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோன்னா ரொம்ப பொறுமை அதிகமாக இருக்கும். துணியை கையில் எடுத்துக்கோங்க. கையில் திருப்பி ஈரம் வந்து டிப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த எண்ணெயில் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். வடை வந்து நல்லா ஒரு 10-15 வடை கூட நீங்கள் போட்டுடலாம். ஒரு லிட்டரு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், முறுக்கு சுட்டு எடுத்துட்டோம், சீடையும் சுட்டுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வடை போடுறோம். இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஒரு 10 வடை போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து நல்லா ஒரு 10 வடை கிட்ட போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு நல்லா சிவந்த பிறகு மிதக்கும் மேலே. இப்போ நம்ம அது நல்லா எண்ணெய் வடியை எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இல்லை எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா நம்ம சிம்மில் சுடுறதுனால நம்ம ஊற்றுற எண்ணெயில் ஒரு 100 கிராம் எண்ணெய் தான், அது கூட அதோட கம்மியாக தான் இல்லை இறங்கும். பாருங்கள், சூப்பராக நம்முடைய வடை எல்லாம் ரெடி ஆகிருக்கு. இப்போ மிளகு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ரவா லட்டுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன், ஏன்னா அதுக்கே ஒரு 10 லட்டு வரும். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி முதல்ல வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா சேர்த்து வறுத்துட்டு கூடிய நம்ம திராட்சை நட்ஸு நம்மளுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இதெல்லாம் வறுத்து நான் எடுத்துட்டேன். இப்போ ரவை வந்து ஆழாக்கு ரவை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரியிற மாதிரி வறுக்கணும். ஏன்னா பாதி ரவை வந்து இதிலேயே வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம சில பேர் பாவு காய்ச்சி சக்கரை பாகா காய்ச்சி சேர்ப்பாங்க. நான் வந்து பால் ஊற்றி தான் பிசைவேன். நல்லா கொதிக்க பால் வந்து ஊற்றி பிசைவோம். இதுலேயே நம்ம கலரும் போது கூட அந்த பால் வந்து நம்ம ஊற்றி பதமாக எடுத்துக்கலாம், உருண்டை பிடிக்கிற மாதிரி. இது நல்லா நான் வறுத்துட்டேங்க. நல்லா பொரியிற மாதிரியே வறுத்துட்டேன். கொஞ்சம் நம்ம வந்து ரவை வறுக்காமல் லைட்டாக வறுத்துட்டோன்னா வயிற்றுக்கும் சில பேருக்கு வந்து ரவை செட் ஆகாது. இப்போ ஆழாக்கு ரவை எடுக்கிறோன்னா 2 ஆழாக்கு நம்ம சேர்க்கணும் சர்க்கரை. பட் நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். ஒரு கொஞ்சமாக லைட்டாக இதுலேயே ஏலக்காய்லாம் போட்டு தூள் பண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேங்க. இதுலேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறோம். சும்மா கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ஆழாக்குக்கு அட்லீஸ்ட் 1.5 ஆழாக்காவது நீங்கள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த இதையும் நம்ம இதே போட்டோம். நட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கிறது வந்து முந்திரியும் ஏலக்காயும். இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இல்லைன்னா நம்ம கடாயிலே கூட நம்ம பாலை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சுகரும் ரவையும் எல்லாம் கலந்து வரும். ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி ஒரு 5-6 ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். வாங்கும்போது நல்லா பச்சை கலரில் இருக்கிற ஏலக்காய் வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வந்து வறுத்துருக்கோம் நம்ம. இப்போ இதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். அப்படியே ஸ்டவ் வந்து ஆன்லேயே தான் இருப்பேன். ரொம்ப பால் ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம சில பேர் சக்கரை பாகில் கலர்றாங்க. அதை விட இது நல்லாயிருக்கும். பால் வந்து ஒன்றுமே ஆகாது. காசின பால் உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது. நல்லா 10 நாள் 15 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் லட்டு. அவ்வளோதான், போதும். பாருங்கள், இதுலேயே பதம் வந்துடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி பதம் வந்துடுச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பதமாக இருக்கு. பாருங்கள், நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு காயும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நல்லா காஞ்சிட்ருக்கோம். நல்லா கல் மாதிரி ஒரு நம்ம சாப்பிட்ற பதம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம பிடிச்சிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ ரவா லட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிளகு வடை, அடுத்தது முறுக்கு, சீடை. இது வந்து செய்யறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நான் ஆரம்பித்தேன். இப்போ மணி 1:30 மணி ஆகுது. நம்ம கடகடன்னு முடிச்சிட்டோம் வேலையை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.